வாயின்னு ஒன்று இருந்துச்சுன்னா யார் என்னன்னுலாம் பார்க்கறது கிடையாது. ஈஸியாக பேசிட்டு போயிடலாம் ஒருத்தவங்களை பற்றி. எதை பற்றி சொல்கிறேன்னா, அமைச்சர் கீர்த்தனா அவர்களை பற்றி ஒரு வீடியோ ஒன்று ரொம்ப வைரலாக போயினுங்குது. அவங்க என்ன மாதிரி உடை போட்டுன்னு போனால் உங்களுக்குன்னா உங்கள் அப்பா வீட்டு காசா இல்லை ஏன் அப்பா வீட்டு காசா? அவங்க சம்பாதிச்சு அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ட்ரெஸ் அவங்க வாங்கி போடுறாங்க. நான் எப்படி ட்ரெஸ் பண்ணுறேன்னா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நான் போடுறேன். ஒரு பெண்ணோட உடையை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? உடைங்கிறது பெண்களோட உரிமை. இதை நிறைய ஒரு தற்கூறிங்க, நீங்க தான் தற்கூறிங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பெண்களே விமர்சனம் பண்றீங்க. ஏன் நீங்க போட மாட்டீங்களா இந்த மாதிரி துணிலாம்? அப்படியே சேலை கட்டின்னு இழுத்து போத்திக்கின்னு ஐம்புலன்களையும் அடக்கி வச்சிருந்தா இருக்கிறீங்களா? உங்களுக்கு கை காலு எதுவுமே தெரியலையா? அந்த வீடியோலயே தெரியுது அது அவங்க கிடையாதுன்றது. நல்லா உத்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோவை 10 தடவை கிட்ட பாத்துட்டேன். அந்த வீடியோல இருக்கிறது அவங்களே கிடையாது. அவதூறு பரப்புறீங்க, அதை கரெக்டான முறையில பரப்புங்க. உடைய பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யாரு உரிமை கொடுத்தா? இல்ல அது எனக்கு அதுக்கான பதில் மட்டும் சொல்லுங்க. அந்த மாதிரி பேசக்கூடியவங்க தான் கேட்கறேன். உடைய பத்தி பேசுவதற்கு யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது? அதுக்கப்புறம் அவங்க மூக்குத்திய பாருங்க, அவங்க பல்ல பாருங்கன்றீங்க. உங்க மோரக்கட்டெல்லாம் நல்லாக்குதா? உங்க மூஞ்சி உங்க மோரக்கட்டை எல்லாம் அப்படியே நல்லாக்குதா? சில மாதிரி இருக்கிறீங்களா? அம்மன் பாக்குற மாதிரி இருக்குதா அவங்களெல்லாம் பார்க்கும்போது? சிவனை பாக்குற மாதிரி இருக்கு அவங்களெல்லாம் பார்க்கும்போது? கடவுள் என்ன கொடுத்துருக்கானோ அதை வச்சுதான் வாழ முடியும். உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போய் கடவுள் கொடுத்து மாத்திட்டு எனக்கு ஆல்டேஷன் பண்ணி கொடுங்க, ஆல்டேஷன் பண்ணி ஆட்டிக்கிட்டா வர முடியும்? இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே. 10,000 தான் அக்கௌண்ட்ல இருக்குன்னு சொல்லிவிட்டு லண்டன் டூர் போனாரு, அதை கேட்க வக்கு இருந்துச்சா? வீட்டுல வெள்ளி பீரோ வாங்கி வச்சுக்கிறாங்களா, அதை கேட்க வக்கு இருந்துச்சா? உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு 3 வீடு சொந்த வீடு வச்சுக்கின்னு இப்ப ஆட்சியில் இல்லாத எதிர்கட்சியில இருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் கவர்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய வீட்டுல இருக்கிறீங்களா? ஏன் இருக்கிறீங்க? அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இருந்துச்சா? அமைச்சர் கீர்த்தனா அவர்களை பத்தி இவ்வளவு பேசுறீங்களே. அவங்க போயிட்டு பஸ் வசதி இல்லாத ஊருங்களுக்கு எல்லாம் பஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு துப்பு இருந்துச்சா? வக்கு இருந்துச்சா? கரண்ட் இல்லாத பகுதிகளுக்கு எல்லாம் கரண்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இருந்துச்சா? வக்கு இருந்துச்சா? உடைய பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு? எங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ நாங்க அதான் போடுவோம். அந்த வீடியோ பார்த்தா தெரியாது அவங்க இல்லன்னு. ஒரு அவதூறை பரப்பிக்கிட்டு அதை 4 பேர் பேசிக்கிட்டு இப்படியே திரியுது உங்களுக்கு ஒரு பொழப்பா போச்சான்னு நான் கேட்கறேன். ஏன் உங்களுக்கு இந்த பொழப்பு? அது அப்படியே அவங்களாவே இருந்தா என்ன, அது பழைய வீடியோவே இருந்தா என்ன, அது அவங்களோட விருப்பம். உடைங்கிறது பெண்களோட விருப்பம். நீ இந்த மாதிரி துணி போடாத, எனக்கு பிடிக்கலன்னு உன்னை எவனாவது கேட்டா நீ சும்மா நிற்பியா? ஏன் இஷ்டம் நொட்டிக்கிட்டு போக மாட்டேன்? எதுக்கு அதெல்லாம் பேசுறீங்க? எதுவுமே பண்ண முடியல தாவேக்காவை. அதனால உடையில இருந்து, முகத்துல இருந்து, சிரிப்புல இருந்து எல்லாத்துலயும் மட்டும்தான் குறை கண்டுபிடிக்க முடியும் உங்களால. வேற என்ன பண்ண முடியும் உங்களால? மானங்கெட்ட ஜென்மங்களா? இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு துப்பு கிடையாது உங்களுக்கு. உடைய பத்தி பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு யார் தகுதி கொடுத்ததுன்னு தெரியல. வந்துட்டீங்க பேசிக்கிட்டு சோசியல் மீடியாவில் வீடியோ போட்டுக்கிட்டு. அது அவங்களாவே இருந்தாலும் அதுல என்ன தப்பு இருக்கே? இதுக்கு வாங்க என்கிட்ட சண்டைக்கு, நான் பாக்குறேன் உங்களை. இந்த வீடியோவை இன்ஸ்டா பிரபலம் குட்டிமா தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது கடந்த சில நாட்களாக சோஷியல் மீடியாவில் அமைச்சர் கீர்த்தனாவோட வீடியோன்னு சொல்லி ஒரு வீடியோ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ பற்றி பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லிட்டு வந்த நிலையில் இதை பற்றி அமைச்சர் கீர்த்தனாவே விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த வீடியோவில் இருக்கிறத நான் கிடையாது, வேற ஏதோ ஒரு பொண்ணோட வீடியோவை ஷேர் பண்ணி நான் தான் அதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒருவேளை அது நானாவே இருந்தாலும் என்ன பிரச்சனை? ஒரு பொண்ணோட உடல், உருவம் மற்றும் அவளோட சந்தோஷம் ஏன் இப்பவும் பொதுமக்கள் ஜட்ஜ் பண்ணுற இடத்துல இருக்கு? ஒரு பொண்ணை பற்றி தப்பான செய்தியை பரப்புறவங்க தான் பெண்களை வெறுக்கிறவங்க எடுக்கிற ஆயுதம்னு சொல்லி அமைச்சர் கீர்த்தனா இந்த சர்ச்சைக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் இந்த வீடியோவுக்கு இன்ஸ்டா பிரபலம் குட்டிமா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சர்ச்சையை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸுக்கு நம்ம என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.